இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆயிலுக்கு சட்னி தான் ஊற்றிருக்கேன், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி. நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தீயை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கும்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறதுனால தீ அதிகமாக வச்சா சரி வராது. இது எல்லா அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கும்போது தான் அந்த இடத்துல அதனுடைய பச்சை வாடை போகும். அப்போ தான் அந்த பிரியாணிக்குள்ளே மணம் வரும். நல்லா வதக்கிவிடுவோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பல்லாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு சிறிது புதினா போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா வதக்கிவிடுவோம். அடுத்து மல்லி இலை சிறிதளவு போட்டுக்கிடுவோம். அடுத்து கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நம்ம அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை வாடை போகணும். எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி வரும். நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போது பிரியாணி இலை ஒரு இலையை கட் பண்ணி போடுறோம். முதல்ல போட்டால் கொஞ்சம் கறிஞ்சிரும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் வத்தற்பொடி போடுறோம். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறோம். அடுத்து ஒரு சிறிதளவு ஒரு ஸ்பூனில் நம்ம கரம் மசாலா பொடி திருச்சி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது போடுறோம். போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுறோம். இப்போது பன்னீர் நல்லா அலசி வச்சுருப்போம், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடுறோம். லைட்டாக ஒரு கொதி வார மாதிரி இருக்கும்போது நம்ம பாசுமதி ரைஸு எடுத்து 1 கப் அளவு வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம போடுறோம். போட்டு நல்லா கிளறி விடுறோம். நல்லா கிளறி விடுறோம். நெருப்பு நமக்கு ரொம்பவும் அதிகம் இல்லாமல் ரொம்பவும் கம்மி இல்லாமல் வைக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுறோம். இப்போது சுவையான மணமான பன்னீர் பிரியாணி ரெடி.